இந்து மதம் நமது பாரத கண்டமான இந்தியாவில் தோன்றிய உயர்ந்த ஒன்றாகும். இது காலத்தால் மிகவும் பழமையானது. இவ்வுலகில் தோன்றிய ஒவ்வொரு மதங்களும் அதனுடைய காலம் தோற்றுவித்தவர்களையும் நாம் அறிய முடியும். ஆனால் இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்று நாம் அறிந்து கூறிவிட முடியாது. காரணம், இது மிக பழமையானது. இதனை யாரும் வளர்க்கவில்லை, அது வளர்ந்தது என்றுதான் கூற முடியும். இயற்கையாகவே அது உயர்ந்த கருத்துக்களையும் தத்துவங்களையும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் அது பதித்துத்தான் சென்றிருக்கிறது. இந்து மதத்தில் எண்ணற்ற ஞானிகளும் மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த தத்துவங்களையும் உயர்ந்த கருத்துக்களையும் இவ்வுலகிற்கு கொடுத்துத்தான் சென்றிருக்கிறார்கள். இங்கே பிறந்த ஒவ்வொருவரும் புனிதம் பெற்று ஆன்மாக்களாகவே இருக்கிறார்கள். உயர்ந்த பக்திக்கும் ஞானத்திற்கும் நமது இந்திய நாடுதான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இது ஆன்மீகம் செறிந்த பூமியாகும். இங்கே ஆதிகாலம் தொட்டே சக்தி வழிபாடு என்பது தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. காரணம், இங்கிருக்கும் பெண்களுக்கெல்லாம் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இன்று வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை எல்லாம் உயர்ந்த சக்தியாகவே இங்கே வழிபடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இயற்கையின் பேராற்றலான காடுகளும் மலைகளும் கடல்களையும் கூட அன்னையின் நாமத்தை சொல்லி பெண்களாகவே இங்கே போற்றப்படுகிறது. அன்னை உயர்ந்த ஆற்றலையும் பேராற்றலையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்னையின் வழிபாட்டால் உயர்ந்த சக்தியையும் உயர்ந்த இரகசியத்தையும் இவ்வுலகத்திற்கு கொடுத்து சென்றிருந்த ஒரு சிலரை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சாதாரணமான ஆட்டிடையனாக இருந்த ஒருவர் பிற்காலத்தில் மகாகவி காளிதாசன் என்ற உயர்ந்த நாமம் பெற்று இன்று வரை உலகம் போற்றிக் கொண்டிருக்கும் சாகுந்தலையும் மேகதூதத்தையும் அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் வார்த்தையில் அன்னையின் சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை. அவருடைய தன்மையும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கவிதைகளையும் நாம் கேட்டு இன்று வரை அதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பேராற்றலான அறிவை அன்னை கொடுத்திருக்கிறார். மற்றும் திருக்கடவூரில் அவதரித்து பிற்காலத்தில் அபிராமி பட்டர் என்று அன்புடன் எல்லோராலும் அழைக்கப்பட்ட சுப்பிரமணியம் அவர்களின் வாழ்க்கையில் சிலவற்றை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். சதா சர்வ காலமும் அன்னை அபிராமியின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டு அவரை பாடுவதிலும் அங்கே கைங்கரியம் செய்வதிலும் அன்னை வழிபடுவதிலுமே தமது வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டிருந்தார். பார்க்கும் பொருள் யாவும் அன்னையின் வடிவாகவே கண்டார். பெண்களை பார்க்கும் பொழுது அன்னை ஆதிபராசக்தி, அன்னை மகாகாளி என்று கூவி தன்னிடம் இருக்கும் மலர்களை எல்லாம் அவர்கள் மீது தூவுவார். இதனால் எல்லோரும் அவரை பித்தர் என்றும் பெண் பித்து பிடித்தவர் என்றும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நினைவு சாதாரண மக்களிடமிருந்து விலகிச் சென்றிருக்கிறது. காரணம், அவர் வாழ்ந்த சிந்தனையும் அவருடைய எண்ணமும் சாதாரண மக்களிடமிருந்து விலகிச் சென்றிருக்கிறது. இப்படியே அவர் சதா சர்வ காலமுமே அன்னை சக்தியை வழிபடுவதிலேயே தமது நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சரபோஜி மன்னன் அவர் அபிராமியை தரிசிக்க வந்திருக்கிறார். அப்பொழுது அபிராமி பட்டர் அவர்கள் அங்கே அன்னையை தரிசித்துக் கொண்டிருந்ததும், அரசன் வருகிறார், தாங்கள் சென்று பிறகு வா என்று கூறும் பொழுது அவர் அதற்கு மறுத்து விட்டார். காரணம், அங்கே இருக்கும் அபிராமியானவர் என் அன்னை,
என் அன்னையிடமிருந்து என்னை பிரிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆகவே நான் இங்குதான் இருப்பேன் என்று ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். சரபோஜி மன்னன் வந்த பொழுது அங்கிருக்கும் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் சுப்பிரமணியம் மட்டும் அங்கே அமர்ந்திருந்தார். கண்களை மூடி தன்னிலை மறந்திருந்தவரை யாரென்று வினாவும் பொழுது அவர் ஒரு ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான் என்றும் அவர் இங்கிருந்து செல்ல மறுத்து தான் அமர்ந்திருப்பதையும் அவர்கள் கூறினார்கள். இருப்பினும் அரசன் உயர்ந்த சித்தர்களை எல்லாம் நாம் கண்டுணர வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு அங்கே அனுமதி அளித்தார். ஆனால் அவருடன் இருந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை சோதிக்க எண்ணிய அரசன் இன்று என்ன திதி என்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் அவர் அதற்கு இன்று பூரண பௌர்ணமி என்று கூறிவிட்டார். ஆனால் அன்று பூரண அமாவாசையாகும். அதை கேட்ட அரசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. இவர் பித்தராகத்தான் இருக்க முடியும், காரணம் இதை கூட அவர் அறிந்திருக்கவில்லை என்று கூறி, இன்று பூரணச்சந்திரன் வராவிட்டால் உம்மை தீயுக்கு இரையாக்குவேன் என்று கூறினார். அன்று மாலையும் வந்தது. பூரணச்சந்திரன் வரவே இல்லை. அதனால் அவர் கைது செய்து அவரை நெருப்பிலிடுவதற்காக கொண்டு சென்றிருப்பதாக நாம் படித்திருக்கிறோம். அப்பொழுது அவருடைய எண்ணம் அன்னையை சரணடைந்து உலகமெல்லாம் போற்றப்படும் அபிராமி அந்தாதியை நமக்கு அங்கே அவர் கொடுத்தருளினார். எல்லையில்லா பரம்பொருளை அவர் புகழ்ந்தது போல் யாரும் புகழ்ந்திருக்க முடியாது. அந்த அந்தாதியை கேட்கும் பொழுது நம் மனமெல்லாம் உருகும். நாம் அன்னையின் மேல் இப்படி ஒரு பக்தியை ஒவ்வொருவருக்கும் உள்ளே தோன்றக்கூடிய அளவுக்கு அது சிறந்த அந்தாதியாகவே இன்றும் நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். மற்றும் அன்னை மகாகாளியின் தீவிர பக்தராய், குழந்தையாய், தோழனாய் நாம் வாழ்ந்து இக்காலத்திலே வாழ்ந்து மறைந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நாம் சிறிது உரையாடுவோம். ஆம், கல்கத்தாவில் பிறந்து தீவிரமான தேவி உபாசனையில் ஈடுபட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் அன்னையால் மிக பெரும் ஞானத்தை பெற்றார் என்றுதான் கூற வேண்டும். சாதாரணமான மனிதர்களும் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தருளினார். அன்னையுடன் ஆழ்ந்த பக்தி கொண்ட அவர் அன்னையுடனே வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. அன்னையுடன் அன்னைக்கு உணவு ஊட்டி, அன்னையுடன் மடியில் உறங்கி, அன்னையுடன் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று இவ்வுலகிற்கு பகிரங்கமாக அறிவித்த ஒரு உயர்ந்த மகானாவார். 1000 கோடி சூரிய பிரகாசத்துக்கு இணையானவர் எனது குரு என்று விவேகானந்தரால் புகழப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் நம் கலியுகத்தில் வாழ்ந்து நம் எல்லோருக்கும் உயர்ந்த ஞானத்தையும் பக்தியையும் விதைத்துத்தான் சென்றிருக்கிறார். அன்னையை நீ சரணடைந்தால் நீ உயர்ந்த நிலை பெறுவாய் என்று நமக்கெல்லாம் அவர் உயர்ந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆம், மறவாத நிலை ஒன்றே அன்னையை அடையக்கூடிய மிக பெரும் இரகசியம் என்றும் அவர் நமக்கெல்லாம் அருளி சென்றிருக்கிறார். ஆம், மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினியின் உயர்ந்த ஆற்றல் அன்னையால் எழுப்பப்படும் என்பதுதான் உண்மை. மூலாதாரத்திலே தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி எழுப்பக்கூடிய தன்மை அன்னையின் மேல் நீ செலுத்தும் பக்திக்கு உண்டு. அது உண்மை. அங்கிருந்து எழுப்பி 6 ஆதாரங்களையும் கடந்து 7வது ஆதாரத்தை அது சென்றடையக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நீ உயர்ந்த ஞானம் பெற்றவனாவாய். காரணம், மூலாதாரத்தில் இருக்கும் அந்த சக்தியானது எழுந்து உச்சத்தை அடையும். அங்கே அது 1000 தலை கொண்ட நாகமாக மாறி அந்த 1000 தலை கொண்ட நாகம் 1000 இதழ் தாமரையாக மலரும். அது 1000 ஞானம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதனை பெற்றவர் பிரணவத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிட்டும்.
பூதங்களெல்லாம் அவருடைய வார்த்தைகளை தம் மொழியாக ஏற்றுக்கொள்ளும். கிரகங்கள் எல்லாம் அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் ஆட்டுவிக்கப்படும். எல்லா இடங்களுக்கும் அவர் தன்னை பிரவேசித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கு கொடுக்கும். அஷ்டமா சித்திகளை அருளக்கூடிய மிக பெரும் ரகசியம் அக்குண்டலினிக்கு உண்டு. இவையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அன்னை மகாகாளியின் சக்திக்கே இருப்பதாக சித்தர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாழை என்னும் வாழைக்காளியே அதற்கு மூலமாக வைத்து வணங்கி இருக்கிறார்கள். நீயும் அதனுடைய தன்மையை உன்னிடம் நீ வெளிப்படுத்தும் காலம் வர வேண்டும். நீ அந்த தன்மையை அடைய வேண்டும். அப்படி ஒரு நிலை பெற்றால் இயற்கையை ஆளக்கூடிய மிக பெரும் ஆற்றல் உமக்கு கொடுக்கப்படும். இவ்வுலகை நீ மாற்றி அமைக்க முடியும். புதிய சமுதாயத்தை உன்னால் உருவாக்க முடியும். மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினியானது எழுந்து உன் உச்சத்தை அடையும் பொழுது அங்கே பால்கடல் கடையப்படும். அமிர்தம் உனக்கு வழங்கப்படும். நீ எல்லையில்லாத பரம்பொருளுடன் இரண்டர கலக்கக்கூடிய தன்மை அது உமக்கு அருளும். ஆகவே மறவாமல் அந்த தன்மையை பெற இன்றே முயற்சிப்பாய். இது வாழ்த்துக்கள். நன்றி.